ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee according to the time of life, and Sarah shall have a son. தலையில வணங்கி நாம் ஜெபிப்போம். Let's bow our head and pray. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, Our gracious Heavenly Father, பலமுறை இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து இருந்தாலும், even though we have read this verse many times, இந்த வசனம் எங்களுக்கு அறிந்த ஒன்றாயிருந்தாலும், though this verse is familiar to us, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. even today reveal from your word and bless us. நீர் பேசுகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know you are a God who speaks. எங்களோடு பேசும், Speak to us, O Lord. என்னோடு பேசும், Speak to me உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். and glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, O Father. வாசிக்கப்பட்ட இந்த வசனம் சாராளுடைய வாழ்க்கையில அபிவிசுவாசமான நேரத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அல்லது அவளை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know that this was a verse spoken by God to Sarah when she didn't have faith. இந்த சாராள் யார் என்று கேட்பீர்கள் என்றால், If you ask who Sarah is, ஒரு நாள் ஆபிரகாம் இடத்துல தேவன் வந்து தரிசனமானார். one day God revealed himself to Abraham. ஆபிரகாமே என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தார். And he called Abraham by his name. நான் உனக்கு சொல்லும் இடத்திற்கு நீ போவாயானால், If you go to the place that I show you, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன். I'm going to make you a great nation. நான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த பிரகாரமான வாக்கு தத்தங்களை தந்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். And I will give you these promises and I will bless you. இதுவரைக்கும் பேசுகிற எந்த ஒரு தெய்வத்தையும் அவன் அறியாத இருந்தபடியினால், Because Abraham didn't know any God till then who will speak to him, அவன் வழிபட்டு வந்த தெய்வங்களில் ஒன்றும் கூட அவனுக்கு பேசாதபடி இருந்தபடியால், because none of the gods he had worshipped ever spoke to him, அவன் தேடாத ஒரு தேவன் அவனை தேடி அவன் பெயரை அழைத்து அவனிடத்தில் பேசினபடியால், but because this God, he sought him out and he spoke to him, அவனுடைய இருதயமானது ஆச்சரியத்தினால் நிறைந்திருந்தது. his heart was filled with wonder. இந்த தேவனுடைய வார்த்தைகளை தரிசனத்தை பார்த்த உடனே, As soon as he got this revelation from God, ஆபிரகாம் என்ன குடும்பத்தில் என்ன செய்திருப்பான், what would he have done in his family? என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். Just imagine what he would have done. கணவன் மனைவி இருக்கிறாங்க, Husband and wife is there, பிள்ளைகள் இல்ல, there are no children, அவள் மலடியா இருக்கிறாள், she is barren, இப்படி கணவன் மனைவியா இருக்கிறாங்க. they are husband and wife. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து தான் தனிப்பட்ட முறையில பேசிவிட்டு போயிட்டாரு. Now God came and spoke to Abraham individually and he left. உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்திருப்பான் என்று கேட்டால், So what would Abraham have done? அவன் உடனே தன்னுடைய மனைவியாகிய சாராள் இடத்திற்கு போயிருப்பான். He would have gone immediately to his wife Sarah. அவன் தன்னோடு பேசின தரிசனமான சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவளுக்கு விவரித்து சொல்லியிருப்பான். And he would have explained everything that was revealed to him. சொன்ன உடனே அடுத்து அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, And what was the end of this conversation? அந்த தேவன் என்னிடத்தில் சொல்லும் பொழுது சொல்ல, இனி இந்த பட்டணத்தில் நாம் வாழக்கூடாதாம். The Lord said that we shouldn't stay here in this place. நமக்கு அனுகூலமா இருக்கிற எல்லா மனிதர்களையும் விட்டு நாம் புறப்பட்டு போக வேண்டுமா We have to leave all the people who are familiar with us and leave. என்று அவன் சொன்ன உடனே, When he said that, அந்த சாராள் என்ன பேசியிருப்பா? what Sarah would have replied? சொல்லுங்க, என்ன பேசியிருப்பா? Just think what she would have யோசிச்சு replied. நீங்க சொல்லுங்க, என்ன பேசியிருப்பா? கொஞ்சம் சிந்தனைகளுக்கு கொஞ்சம் யோசனையில உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். என்ன Let's see if you பேசியிருப்பா? have the imagination for this. நீங்க ஏதாவது சொன்னாதான் நான் அடுத்து பேசுவேன்.
நீங்கள் அமைதியாக இருந்தால் நானும் அமைதியாக தான் இருப்பேன். வேத பண்டிதர்கள்லாம் நிறையா இருக்கிறீங்க. A lot of Bible experts are here. ஏங்க இது நடைமுறையில் நாம இருந்தால் என்ன என்ன செய்திருப்போம்? Just put yourself in Sarah's place and think what we would have replied. இப்போ ஒவ்வொருத்தரை நான் எழுப்ப போகிறேன். மைக்கு ஒன்று எடுத்துன்னு வாப்பா. முதலாவது, இப்பொழுது இப்படி பார்த்தவங்களாம் இப்படி பார்க்குறாங்க. என்ன சொல்லியிருப்பான்னா, சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, என்னங்க இத்தனை காலம் இந்த ஊரில் பழக்கப்பட்ட இந்த ஊரில் நம்ம வாழ்ந்துட்டோம். So many years we have lived in this familiar place. நீங்கள் திடீர்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, ஏதோ ஆண்டவர் வந்தாருன்னாரு சொல்கிறீங்க, பேரை சொல்லி அழைச்சாருன்றீங்க. And suddenly you say that the Lord came, He spoke by my name. வாக்கு தத்தங்களெல்லாம் என்னவோ கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. And you say that He has given you promises. ஊரை விட்டு சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு பிரிந்து போகணும்னு சொல்கிறீங்களே. You are telling we have to leave all our relation and go. என்னங்க நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? What do you think? அவர் சொல்லுவார், இல்லை, ஏன்னா அவர் ஆண்டவருடைய தரிசனத்தை நேரில் பார்த்துட்டாரு. Because he has seen the Lord. நான் போகணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. He would have said, I want to go. இந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? இப்போ வேணாம், அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். This lady would have said, not now, let's take some time and then think about it. எங்க பொதுவாக அப்படி தான் யாரும் என்ன செய்வோம், நினைப்போம். In general, this is how we would think. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒன்று. This is what happens in our lives. ஆனால் சாராள் தேவனை பார்க்கல. But Sarah didn't see the Lord. சாராள் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கல. Sarah didn't see the revelation of the Lord. சாராள் தேவனுடைய வார்த்தையை அவ காதால நேரடியாக கேட்கல. She didn't hear the words of the Lord directly. ஆனால் கேட்ட தன்னுடைய கணவன் சொன்னதை தான் அவள் கேட்டாள். But she heard what her husband told her. அந்த வார்த்தைக்கு அந்த சாராள் என்ன செய்தானா, உடனே ஆபிரகாமை போலவே அவளும் கீழ்ப்படிந்தாள். And immediately she obeyed, listening to the words of Abraham. வாங்க எங்க போக சொன்னாரோ நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவள் கீழ்ப்படிந்தாள். Immediately she obeyed and said, let's go. உடனே அவள் கீழ்ப்படிந்த இந்த விதம் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உச்சத்தை காண்பிக்கிறது. This shows the maturity in her spiritual life. அவளுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய ஒரு மகிமையை, சிறப்பை வெளிப்படுத்துகிறது. This shows the specialty that was there in the spiritual life of Sarah. அந்த கீழ்ப்படிந்து புறப்பட்டாள் என்று சொல்லும்போது, When you say that she obeyed and left, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினாள், she honored the word of God. தேவனுடைய வார்த்தையை மதிப்பளித்தாள், She respected the word of தேவனுடைய God. வார்த்தைக்கு அவள் உடனே கீழ்ப்படுகிறாள். She obeys the word of God உடனே immediately. கணவனோடு சேர்ந்து போக புறப்படுகிறாள். And immediately she gets ready to go with her husband. கொஞ்ச காலம் நடந்து போகிறது. Some days pass by. அவர்கள் ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. They leave that town. போகிற இடம் எங்கன்னு தெரியல. They don't know where they are going to go. ஆனாலும் சொன்ன வார்த்தையின்படி புறப்பட்டு போயிட்டாங்க. But they obeyed the word and they left. இப்போ ஆண்டவர் வந்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Now the Lord came and gave him promises. இப்போ ஒரு விசை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து பேசுகிறார். Now the Lord comes and speaks to Abraham. ஆபிரகாமே, Abraham, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன். I'm going to give you a son. அப்படின்னு ஆபிரகாம் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர். And the Lord is speaking to Abraham. இந்த அம்மா எங்க இருந்தாங்க தெரியுமா? Where was she? வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு She was inside the house. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற வார்த்தையை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்தா, கேட்டுக்கொண்டு இருந்தா. She was listening to the words that God was telling to Abraham உனக்கு inside ஒரு the house. குமாரன் பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே When he said that you will have a son, இந்த சாராள் அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? you know what Sarah did? அப்படின்னு இழிச்சாங்க, அல்ல சிரிச்சாங்க. Sarah laughed. எனக்கு பிள்ளை பிறக்குமோ, Will I have a son? எனக்கு குழந்தை பிறக்குமோ, Will I have a child? இந்த வயதான காலத்துல எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமோ, In this old age will I have a joy? அன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் தன் கண்களால் பார்த்து அவள் நினைத்தது சரியான ஒன்றுதான். She was right in her thinking because her situation was like that. ஆனா கர்த்தர் அவ சிரிக்கிறத என்ன செய்துட்டாரு, பார்த்துட்டார். But the Lord saw that she was நான் laughing. சொல்றத நீ சிரிச்ச அப்படின்றாரு. And he said that you ஆனா laughed. இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? And you know what she இல்ல, said? நான் நகைக்கவில்லை, சிரிக்கல She said that I didn't laugh. அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீ என்ன செய்த? But he said, சிரித்த you laughed. அப்படின்னு சொல்லிட்டு தான் And after telling that, he கர்த்தர் says, சொல்லுகிறார், the Lord says, கர்த்தரால்
ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? நீங்க என்ன சொல்ல போகிறீங்க? What are you going to tell? கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்கா? Is there anything too hard for the சொல்லுங்க. Lord? கர்த்தரால இதை செய்ய முடியாது, இது ஆகாது, அவரால் இதை செய்யவே முடியாது என்கிற ஏதாவது ஒன்று உண்டோ? Is there anything that the Lord cannot do? ஒன்றுமே இல்லை. There is nothing. ஒன்றுமே இல்லை. There is nothing. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இந்த காலை வேளையில this morning, உங்களை பார்த்து நான் பேசக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், the one thing I want to talk to you about, இந்த ஆராதனை வேளையில நீங்களும் அந்த சாராளை போல இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். in this worship time, you might be sitting the same way that Sarah was. ஒருவேளை உங்களுக்கும் தேவன் பேசின வார்த்தை ஆபிரகாம் கேட்டு சொல்லும் பொழுது உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கலாம். Maybe you have the heart to listen to what Abraham told that the Lord had informed him. அந்த வார்த்தைக்கு படிந்த சாராளை போல நீங்களும் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கலாம். Maybe you're a person who would obey the word of God just like Sarah did. இந்த காரியத்தை அவள் செய்தாள் என்றால் அதை எதை காட்டுகிறது என்றால் அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கையை அடையாளப்படுத்துகிறது. It shows that Sarah did have faith because she obeyed. அவள் தேவனுக்கு கொடுத்த வார்த்தையை அவள் நம்பினவளாக தன்னை அடையாளப்படுத்துகிறாள். She identifies herself as someone who obeyed and has faith in the word of God. உடனே புறப்பட்டு போனது அவள் விசுவாசத்திற்கு தன்னையும் அவள் பங்களிப்பாய் கொடுத்தாள். She gave herself as a part by having faith to leave the place. ஒரு நம்பிக்கையோடு தான் அவள் பிரயாணத்தை தொடங்கினாள். She started a journey with faith. ஆனால் இப்பொழுது அவளுக்குள்ள இது முடியாது. But now she thinks that this cannot happen. இதுபோல உங்க வாழ்க்கையிலும் முடியாது, இந்த காரியம் இனி நடக்காது என்பது போல நீங்க நினைக்கலாம். The same way you might also think of certain things in your life that this cannot happen. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, உண்மை என்ன அப்படின்னா, the truth is, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் சரியான நேரத்தில் சரியான வேளையில நடக்காமல் போகிற வேளையிலே, when things in our life doesn't happen in the correct time and in the correct place, நம்முடைய வாழ்க்கையில கூட சாராளை போல அவநம்பிக்கை உடையவர்களாய் மாறி விடுகிறோம். even in our lives we lose our faith like Sarah. இப்ப பாருங்க, ஒரு 25 26 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் ஆகணும் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், We generally think that girls get married by the age of 25 or 26. அந்த திருமண காலங்களிலே அந்த திருமண காரியம் நடைபெறாமல் தாமதித்து கொண்டு போகும்போது, During this wedding time, when the wedding is delayed, இப்போ அந்த குடும்பத்திலே ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகிறது. now there is a bit of sadness in the house. ஒரு விதமான துக்கம் உண்டாகிறது. There is a sorrow in the house. ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் போவார்கள், ஆனால் If they are invited to a wedding and they attend, அந்த திருமணத்துல வந்தவங்க நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போக மாட்டாங்க. and the people who attend will not just ask them if they are fine and leave. உன் பிள்ளைக்கு இவ்வளவு வயதாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறியே. They will say your child is so old and still not married. உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லாம இருக்காங்களே. Your child has married for 5 years and still they don't have a child. இது எதை காட்டுகிறது என்றால், What does this show? நம்முடைய காலங்களில் நடைபெற வேண்டிய காரியங்கள் சரியாய் நடைபெறாதபடி இருக்கிற வேளையில, When the things that are supposed to happen in a certain time doesn't happen, பலவிதமான வார்த்தைகள் பலவிதமான பேச்சுக்கள் நம்முடைய மனதையும் சிந்தையும் அலக்களிக்கிறது. several words of scorn, it disturbs our mind. அந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்ட உடனே இருதயம் பலவீனப்பட்டு போகிறது. As soon as we hear those words, our hearts are weakened. இந்த ஒரு காரியம் எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும், When will this thing happen in my life? என்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். We might be pushed into a situation where we are seeking for this. இந்த கால வேளையில இந்த 4ஆம் மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என் காரியம்
இந்த சமயத்துல நடக்க வேண்டியது நடக்காததுனால இந்த வேதனைலாம் இருக்கிற அப்படின்னு இருப்பீர்களானால், if you are a person sitting here that in this 4th month you are troubled that there are certain things that have not happened in your life, உங்களுக்கு தான் இந்த நாளின் செய்தியை கர்த்தர் உங்களோடு தனித்தனியாய் கர்த்தர் பேச the போகிறார். Lord is speaking individually to every person who is sitting in such a situation. திட்டமாய் கர்த்தர் பேச போகிறார். The Lord is speaking definitely to you. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச போகிறார். The Lord is speaking prophetically to you. நேரடியாய் கர்த்தர் பேச போகிறார். The Lord is speaking to you individually. உங்க காரியம் என்ன? What is your thing? அதை அப்படியே மனதில் கொண்டு வாங்க. You bring it to mind. உங்க குடும்ப காரியமானாலும் சரி, Whether it's your family, தொழில குறித்த காரியமானாலும் சரி, or it's something to do with your ஊழியத்தை trade, குறித்த காரியமானாலும் or சரி, something to do with the ministry, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த காரியமானாலும் சரி, or things about the life of your children. உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் முடங்கி கிடக்கிறது, What things have been locked in your life? எந்த காரியத்தை காண விரும்பியும் காண முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க, What do you desire to see but you are still not able to see that? உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், I look to you and say, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? is there anything too hard for the Lord? சொல்லுங்க. ஒண்ணுமே There is nothing. இல்ல. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who our Lord is? காரியங்களை செய்வதில் ஆச்சரியமானவர். He is the one who does wondrous things. நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க, You அந்த have faith in this வார்த்தையை word. நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னா உங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, அதுக்கு பரலோகம் முத்திரை போடுது. If you accept these words, you have to say amen and heaven seals it too. அனுப்பப்பட்ட வார்த்தையை இவங்க விசுவாசிக்கிறாங்க, ஆமென் சொல்லிட்டாங்கன்னு பரலோகம் முத்திரை போடுகிறது. As soon as you accept the word of God, heaven seals its approval. காரியங்களை செய்வதில் என் ஆண்டவர் ஆச்சரியமானவர். The Lord is one who does wondrous things. இன்றைக்கு 3 காரியங்களை, 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to keep 3 points to you. எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் செய்வார்? What types of things does he do? எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார்? What types of work does he do? 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I want to place 3 things before you. முதலாவதாக, Firstly, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call unto me, and I will answer thee, and shew thee great and mighty things which thou knowest not. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, the Bible clearly says, பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். He's the one who does great things. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். He does great things. இந்த பெரிய காரியம் என்று சொல்லும் பொழுது யோபு அதை குறித்து இன்னும் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லுவார். 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37:5. Job tells about this in a தேவன் different way. தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God thundered marvelously with his voice. Great things does he, which we cannot comprehend. எல்லாரும் சொல்லுவோமா? Let's all say, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். he does great things that we cannot comprehend. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்ல. There's nothing that he can do. முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, The first thing that the Lord does is, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். he does mighty things that we cannot comprehend. நான் வாழுகிற இந்த உலக வாழ்விலே, In this worldly life that we live in, இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், if we say this time, அறிவியல் மிக அற்புதமாய் வளர்ந்து பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். we see that science has improved a lot. விஞ்ஞானம் மிகவும் பெரியதாய் விளங்கிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see technology has grown to a great extent. தேசத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம், நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஞானம் பெருத்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that wisdom has
wisdom and knowledge has actually increased when we see the things that are happening in this world. மனிதனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. We can't say that man has no knowledge. மனிதனுடைய ஞானத்தையே வியந்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. It looks as if we are in awe of our own knowledge. ஒரு காலத்துல At one point of time, இந்த சீகன் பால்க் என்று சொல்லப்படுகிற ஒரு missionary Ziegenbalg, வெஸ்ட் ஜெர்மனியிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வருவதற்கு 8 மாத காலங்கள் ஆனது. it took 8 months for him to come from West Germany to தன்னுடைய India. தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வருவதற்கு வருகிற கால அளவு 8 மாத காலங்கள். It was 8 months for him to reach India from Germany. அதே வெஸ்ட் ஜெர்மனியிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிற்கு வரணும் அப்படின்னா, And today if you want to come from West Germany to India, 8 மணி நேரத்துல மனுஷன் வந்துடுறான். we can go in 8 hours. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about this. அதே ஊர் தான், It's the same place, புறப்படுற இடம் அதுதான், the same place வந்து we start, சேருகிறதும் அதே இடம் தான். and destination is also the ஒரு same. காலத்துல அந்த இடத்தை அவங்க கடப்பதற்கு 8 மாத காலங்கள் பிடித்தது. It took 8 months for them to leave and reach. அதே தூரத்தை இன்றைக்கு மனிதன் 8 மணி நேரத்துல வந்து சேர்ந்து விடுகிறார். The same distance man covers in just 8 hours. அப்போ இதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது மனிதனுடைய ஞானம், அறிவு, விஞ்ஞானம் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது. So by this we know that there's a great growth in the knowledge of man. ஒரு காலத்துல One point of time, ஒரு லெட்டர் ஒன்று ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்கு போடணும் அப்படின்னா, if you have to reach out to somebody using the letter, எழுதி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த பாக்ஸ்ல போய் போட்டு 15 நாளைக்கு அப்புறம் போய் சேரும். you write the letter and post it, and after 15 days it will reach the recipient. அவங்க அதை எடுத்து படிச்சிட்டு அவங்க திரும்ப ஒரு லெட்டர் பதில் எழுதுனா அது வந்து சேர இன்னொரு 10 நாள் ஆகும். And after reading that, when they reply, it will take another 10 to 15 அப்ப ஒரு days. லெட்டர் போய் செய்தி அறிவதற்கு 20 நாள் 25 நாட்கள் ஆகும். And it takes nearly 20 to 25 days to hear the news from the letter. ஆனா இன்றைக்கு அதே தூரத்தை, அதே காரியத்தை கண்ணிமைக்கிற நேரத்துல செய்தியை மனிதன் என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். Here in the blink of an eye today, we can communicate with each other. யோசித்து பாருங்க. Just think, இப்படி ஏராளமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். we have seen a lot of things like this. பூமியில் இருக்கிற மனுஷன் நிலவுக்குள்ள போயிட்டு வருகிறார். The man on earth has gone and returned from the moon. நாம் இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகணும்னா ஒரு மேப் ஒன்று போட்டுட்டு அந்த மேப் நம்மளை என்ன செய்யுது? அழகா எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எவ்வளவு நேரத்துல நீங்க போய் சேருவீங்க என்பதை அழகா சொல்லுது. If you want to reach a destination, we just tap it in Google Maps and then we can go knowing the time that it takes. இதெல்லாம் இத்தனை காரியங்கள், இவ்வளவு காரியங்களை மனிதன் தன்னுடைய அறிவினால, திறமையினால கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். Using his knowledge and skills, man has discovered so many things. இதையெல்லாம் பார்க்கிற வேளையில மனிதன் மிகவும் தேறினவனாகவே காணப்படுகிறான். When we see all this, we know that mankind is skillful. இவ்வளவு ஞானம் பெருத்த, இவ்வளவு அறிவு பெருத்த இந்த மனுஷன், And this man who has so much of knowledge and wisdom, நம் தேவனுடைய ஞானத்தை அவனால இந்த ஞானத்தை கொண்டு அறிய முடியவே இல்லை. but he cannot comprehend the wisdom of God using his knowledge. தேவன் செய்கிற காரியத்தை அவனால அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவே முடியல. He cannot comprehend, he cannot understand the works of the Lord. கடந்த நாட்கள்ல பார்த்த ஒரு செய்தி, Past few days I have heard a news. கடலுக்குள்ளேயே பல மைல் தூரம் ட்ரெயின் போகுது, கடல் உள்ள. The train is going below the sea for several miles. அதை பார்த்த பொழுது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். When I saw this, I was thinking, எப்படி கடலுக்கு மேல இல்ல, கடல் ஓரம் அல்ல, கடலுக்கு உள்ள ட்ரெயின் போவதற்கு பல மைல் தூரம். not beside the ocean, ஒருவேளை not on top, but inside the ocean. ஒருவேளை மலையை கொடைஞ்சி போகிறது ஒருவேளை எளிதா இருக்கலாம். Maybe it's easy to tunnel through a mountain. கடலுக்குள்ள ட்ரெயின் போகணும், பல மைல் தூரம் போவதற்கு யோசித்து பாருங்க. அப்ப எவ்வளவு ஞானம், இதெல்லாம் என்ன ஞானத்துல செய்யணும்? But just think the engineering marvels that design these things that can go through the ocean. இதற்கெல்லாம் செய்ய இவ்வளவு ஞானம் அவனுக்கு இருந்தாலும், Even though man has so much of knowledge, கர்த்தர் செய்கிற காரியங்களை அறிவதற்கு, புரிவதற்கு அவனுக்கு ஞானம் இல்லவே இல்லை. but he can still not comprehend the works of God using his knowledge. நாம் எப்படி அவன் செய்ததை கண்டு நாம் பிரமிக்கிறோமோ, Just like how we are wondered by seeing his works, இதே போல அந்த மனிதன் தேவன் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் கிரகிக்க முடியாம, புரியாம திகைக்கிறான்.
Same way, man is having a great wonder at what the Lord does. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, கர்த்தருடைய ஞானத்தையோ அவரது அறிவையோ அவர் செய்கிற காரியத்தையோ அவனால அறியவே முடியல. man can never know the wisdom, the knowledge and the works of God. கிரகிக்க முடியாத காரியங்கள் எத்தனை செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. The Bible says so many things he has done that are not comprehensible by man. யோசித்து பாருங்க, Just think, ஒருவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். one man was herding the sheep. அவனுடைய சொந்த வீடு ஒதுக்கி விட்டது. His own family has rejected him. சொந்த வீட்டினாலேயே மறக்கப்பட்டு இருக்கிறான். He had been forgotten by his own family. அவன் வனாந்தரமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். And he is going through wilderness. அந்த ஆட்டு இடையனை அரசனாய் மாற்றி வைத்தது கிரகிக்க முடியாத ஒரு காரியம். There's something you can't understand, that this shepherd was made a king by God. யாராவது நினைச்சிருப்பாங்களா? Would anyone would have thought, இப்படி ஆடு மேய்க்கிற எங்க கூட்டத்துல ஆடு மேய்க்கிற இருக்கிற இவன் இந்த தேசத்தை ஆளுவான் அப்படி யாருமே நினைக்கல. no one would have thought that this shepherd would be the king. அப்படி ஒருவர் கூட நினைத்தே பார்க்கல. No one would have ever thought about this. ஆனா அவருடைய காரியங்களை பாருங்க, ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார். But look at his works. The Lord lifted the shepherd to be the இதனுடைய king. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, Another meaning for this is, முடியாது என்கிற காரியத்தை அவர் முடித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். he's a God who does the impossible. உங்க வாழ்க்கையில இது முடியாது, ஆடு மேய்க்கிறோம் அரசனாக முடியுமா? முடியாது. அதுக்கு திறமை வேணும், அதுக்கு வீரம் வேணும். You might think that there are certain things impossible in your life, but is it possible for a shepherd to be a king? தேசத்தை ஆள ஞானம் வேணும். You need wisdom to rule the land. இதெல்லாம் வேணும். ஆடு மேய்க்கிறவங்க அதெல்லாம் எங்க இருக்க போகுது? Will the shepherd have all the qualities to be a king? அப்படிதான் உலகம் பேசும். That is what the world will speak. ஆனா ஆடு மேய்க்கிறவன் அரசனாக்கி, But the Lord turns a person who herds sheep, முடியாததை முடிய செய்கிறவர் கர்த்தர். and is the one who does the impossible thing. முடியாத காரியங்களை முடிய செய்கிறவர் கர்த்தர். He is the God who does all impossible அது things. மாத்திரமல்ல, Not only that, அந்த வனாந்தரத்துல லட்ச ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. lakhs of people are going through this wilderness, அந்த ஜனங்கள் எல்லாம் பயங்கர முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். and all these people are barbarians. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்தரத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க. These are wild men walking around in the desert. இத்தனை லட்ச ஜனத்தையோ நடத்தினது யாரு தெரியுமா? You know who led all these people? திக்குவாயன். He was a man who was stammering. மந்த நாவு உள்ளவன். He didn't have a proper tongue. இங்க ஒரு கம்பெனில இந்த திக்குவாயி மந்த நாவு உள்ளவங்களை யாராவது கம்பெனி நடத்துறவங்க நீங்க முக்கியமான இடத்துல வைப்பீங்களா? Will any company keep in a very important place somebody who's stammering and cannot talk? அது ஆஸ்பத்திரி ஆனாலும் சரி, Whether it's a hospital கம்பெனி ஆனாலும் சரி, or organization, அந்த முதல்ல அந்த வரவேற்பு அறையில இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா திறமையானவர்களாக இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. you'll see that skilled people are those who are in the front end. அவங்களுக்கு பல மொழி தெரியணும். They should know a lot of languages. தமிழ்ல பேசுறவங்க தமிழ்ல பேசணும். They have to talk in Tamil for those who know Tamil. இந்தியில வந்து பேசுறவங்கட்ட அவங்களே இந்தியில பேசணும். If somebody comes who knows only Hindi, they have to talk to them in Hindi. ஆங்கிலத்துல பேசுறவங்கட்ட ஆங்கிலத்துல அவங்க பேசணும். And if people talk in English, they have to reply in English. தெலுங்குல பேசுறவங்கட்ட தெலுங்குல பேசணும். And they have to respond to those who talk in Telugu in உருதுல Telugu. பேசுறவங்கட்ட உருதுல பேசணும். And they have to talk to those who speak in Urdu in இத்தனை Urdu. மொழி தெரிந்தவங்கள தான் பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் என்ன செய்வாங்க? போட்டு வச்சிருப்பாங்க. And companies recruit those people who know a lot of language. இங்க பாருங்க, 20 லட்சத்துக்கு மேலான ஜனத்தை வனாந்தரத்துல நடக்க, But you see here that more than 20 lakh people are walking in the ஆண்டவர் desert. யாரை போட்டார் தெரியுமா? But who did the Lord place to lead them? அவனை கேட்டா சொல்ல, நான் திக்குவாயே, If you ask him, he'll say that I'm நான் stammering, மந்த நாவு I'm உள்ளவன். slow of tongue. இப்ப யார் வழி நடத்துறா தெரியுமா? Who leads these people? சொல்லுங்க. திக்குவாயன் வழி நடத்துகிறான். The one who stammers, இப்ப he's யாரு the one who's leading. இப்ப யார் வழி நடத்துறா தெரியுமா? மந்த நாவு உள்ளவன் வழி நடத்துகிறான். A man who's slow of tongue is leading these people. அவன் வழி நடத்துகிறதுக்கு இந்த லட்ச ஜனங்கள் எல்லாம் கூட அப்படியே போகுது. And this multitude listens to him and walks. நான் சொல்லுவேன், I'll say, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வதில் அவருக்கு நிகர் அவரே. there is no one who can do such marvelous things. அடிமையாக சகோதரனுடைய பகையினால் அடிமையாய் தூக்கி எறியப்படுகிறார்.
a person, he was cast as a slave because of enmity of his brothers. ஒரு வேண்டாத பொருளை எப்படி கசக்கி நாம் வீட்டில இருந்து தூக்கி வெளியில குப்பையில போடு அதுபோல தூக்கி போடுகிறார்கள். Just as we crush and throw out unwanted things, they have thrown him out. அந்த பொருள் அடிமையாகவே அந்நிய தேசத்திற்குள்ள போகிறது. And he goes as a slave to a foreign land. பார்க்கறவலாம் என்ன பார்த்திருப்பான் அப்படின்னு கேட்டா, You know what the people would have seen him? என்ன பாவம் செஞ்சானோ அவங்க சொந்த சகோதரல அவனை வித்துட்டான். Whatever sin he had done, his own brothers, they have sold him. சரி, வந்த இடத்துல வேலை செஞ்சு வாழலாம் நினைச்சா வந்த இடத்திலும் பொல்லாத குற்றச்சாட்டு, சரி ஜெயிலுக்கு போயிட்டான். And he was also cast into prison because of false accusation. இப்போ அவனை பார்க்கறவங்க என்ன பேசியிருப்பாங்க? இவன் விதி, இவன் தலை விதி, இவனை பாரு என்னெல்லாம் பண்ணுது. And look at the faith that he has. அப்ப மனிதனுடைய கண்களிலே மனித வாழ்வில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஏதோ இது அது என்று சொல்லி அவர்களே ஒன்றை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். Man, when they look at others, they will think of this and that when they see the lives. ஆனா But அடிமையாய் விற்கப்பட்டவன் எகிப்திற்கு அதிபதியாய் மாறினது கிரகிக்க கூடாத பெரிய அதிசயம். it is incomprehensible that a slave becomes the ruler of Egypt. எங்க அந்த எகிப்துல இருந்தவன் கூட நினைச்சிருக்க மாட்டான் இந்த அடிமை இந்த ஜெயில்ல இருக்கிற இவன் தேசத்துல அதிபதியா ஆவான்னு நினைச்சிருக்கவே மாட்டான். Even the people of Egypt wouldn't have dreamt that a person who was living in a prison as a slave, he would become the ruler of Egypt. நான் சொல்லுவேன், I will say, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறதுல அவருக்கு வல்லவர் அவரே. he is a mighty God who does incomprehensible things. தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, Don't have a father or mother, ஒரு அநாத பிள்ளை, an orphan. 127 தேசத்திற்கு வஸ்தியாய் ராணியாய் முடிசூட்டப்படுகிறாள் என்றால் கிரகிக்க கூடாத ஒரு காரியம். This orphan was crowned as a queen for 127 kingdoms, and this is something incomprehensible. யாருமே கிடையாது அவளுக்கு உதவி செய்வதற்கு. She didn't have any help. அவளை நடத்துகிற தகப்பனும் இல்ல தாயும் இல்ல. There's no father or mother to guide இந்த her. உலகம் அவளை அனாதையாய் பார்க்கிறது. The world sees her as an orphan. ஆனா அந்த அவளை தான் தேசத்துல 127 தேசமும் அறியும்படி கர்த்தர் அவளை உயர்த்தினார். But the Lord lifted her so that she is ruling 127 kingdoms. அது மாத்திரமல்ல, Not only that, அரண்மனை வாசல்ல ஒரு மொர்தெகாய் ஒரு யூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். a Jew, Mordecai, was sitting in the gate of the palace. யாராவது அரண்மனைக்குள்ள வராங்கன்னா எழுந்து ஓடி போய் கேட்டை திறந்து விடுவான். Whenever a person comes or leaves, he has to go and open the gate. அரண்மனைக்குள்ள இருந்து யாராவது வெளியே போணும்னா ஓடி போய் கேட்டை திறந்து He விடுவான். has to run and open the gate when somebody wants to leave the palace. அப்புறம் அந்த அரண்மனை கேட்டு வாசல்லையே அமைதியா உட்கார்ந்து இருப்பான். And he will sit there at the gate of the palace. யாருமே அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. No one took him seriously. யாருமே அவனை ஒரு மனிதனாகவும் மதிக்கவும் இல்லை. No one respected him as a person. ஆனா ஆண்டவர் அவனை எட்டாத உயரத்துல ராஜாவுக்கு 2வது இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். But the Lord placed him in such a high position that he was second only to the king. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, why am I telling this? கிரகிக்க கூடாத இதெல்லாம் புத்திக்கு யோசிக்க கூடாத காரியத்தை அவர் செய்கிறார். He's a God who does some things that are beyond our understanding. பல லட்ச ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வரியில நம்ம அதை படிச்சிடறோம். We might read casually that many lakhs of people were wandering in the wilderness. இந்த பல லட்ச ஜனங்களை வழியில வனாந்தரத்தில் போகும்போது என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். Just think of all the problems that would have come when such a multitude of people are going in the desert. ஒருவேளை ஒருத்தனுக்கு வயிற்று வலி பேதி ஆயிடுச்சுன்னா வைங்களேன், Maybe one person has a bad stomach. அங்க கால்ரா ஆஸ்பத்திரி இல்ல, There is no hospital there. அப்போலோ ஆஸ்பத்திரி கிடையாது, There's no Apollo hospital. டெங்கு ஜுரம் வந்துருச்சுன்னா பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு அங்க டாக்டர் கிடையாது. There's no doctor to conduct a blood test if they have கொஞ்சம் dengue. யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்கும் வனாந்தரம். Just think of the situation that happens in the desert. நிற்கிறது வனாந்தரம், They are standing in the desert. அவங்க நடந்து போகிறது வனாந்தரம், They are walking in the அவங்க wilderness. சுற்றி பார்த்தா வனாந்தரம், And when they see around them, it's fully desert. திரும்பி பார்த்தா வனாந்தரம், When they look behind it, is தனக்கு wilderness. முன்னாடி இருக்கிறத பார்த்தா இன்னும் போக வேண்டிய தூரமான வனாந்தரம். And the distance they see is filled with desert. இவ்வளவு வனாந்தரத்துல இருக்கிறாங்க. They are there in such a big wilderness. ஆனா வேதம் சொல்லுது, The Bible says, அவர்களில் ஒருவர் கூட வியாதியாய் இருந்தது இல்லை. not even one person was sick. சொல்லுங்க, அவர்களில் ஒருவர் கூட என்ன இல்ல, வியாதியாய் இருந்தது இல்லை. Not one person fell sick. அது மாத்திரமல்ல, Not only that,
அந்த ஜனங்கள் நடந்து போகிற வழியில the path that they walk through, எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும். imagine how much water they would have needed. ஒருவேளை ஒரே இடத்துல அவர்கள் வனாந்தரத்துல குடியிருக்கிறவர்களா இருந்தால், Maybe if they were dwelling in the desert, ஒரு நதி ஓரத்துல அவர்கள் இருந்திருக்கலாம். they might have stayed near a water body. அவர்கள் போகிற இடம், நடந்து போகிற இடம் என்று சொல்லும்போது, But when you see the path that they walk through, தண்ணீருக்கு என்ன பண்ணுவது? what would they do for water? வழியில நடந்து போகும் பொழுது ஆகாரத்திற்கு என்ன பண்ணுவது? What would they do for food? ஆனா லட்ச ஜனங்களை அற்புதமாய் கர்த்தர் ஒரு நாளும் பட்டினி போடாம நடத்தினார். But the Lord led wonderfully all these people so that they didn't starve for a day. எந்த 5-star ஹோட்டலும் கிடையாது. There's no 5-star hotel there. எந்த போத்தீஸ் கடையும் கிடையாது. There's no Pothys எந்த shop. மதர்ஷாவும் கிடையாது. There's no mothership. ஆனா ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய், அதை யோசித்தா கிரகிக்கவே முடியாதபடி நடத்தினார். But the Lord led them in a wonderful and incomprehensible way. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒருவேளை நீங்க கேட்கலாம், Maybe you can ask, பாஸ்டர், Pastor, நீங்க சொல்றது எல்லாம் வேதத்துல நடந்ததையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. you are telling all these things that have happened in the Bible, இதெல்லாம் எங்க கண்ணால நாங்க என்ன செய்யல சொல்லுங்க. but we haven't seen this எங்க thing. கண்ணால, சொந்த கண்ணால நாங்க என்ன செய்யல, பார்க்கல. ஆனா விசுவாசிக்கிறோம். We believe, but we haven't seen this in our eyes. நான் சொல்லுவேன், I will say, என்றைக்கும் அவர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்தவர். every day he does what is incomprehensible. இன்றைக்கு இந்த பெராக்கா என்கிற இந்த ஊழியமானது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், If you say that this Baraka ministry is happening, பல கிளச்சபைகள் இருக்கிறது என்று சொன்னால், if you say that there are a lot of branches for this ministry, முழு நேர பகுதி நேர ஊழியர்களாக 300க்கும் மேல இன்று இணைந்து ஊழியம் செய்கிறார்கள் என்று சொன்னால், if you tell that there are more than 300 part-time and full-time ministers who are doing the ministry with us, இதற்கெல்லாம் காரணம் என்ன? what is the reason for all this? இன்ஜினியருக்கு படித்து 3 பட்டம் வென்று After finishing engineering, அப்படிலாம் வந்து இந்த ஊழியத்தை தொடங்குனதுனாலயா? is it because we have finished engineering and have a lot of degrees? பைபிள் காலேஜ் முடிச்சு டிகிரி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஊழியத்தை தொடங்குனதுனாலயா? Is it because we started the ministry after completing Bible college courses? இந்த ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். We know the founder of this ministry. நம்முடைய அம்மா அவர்கள். It is our mother. பள்ளி வாசல், ஸ்கூல் வாசல்ல கூட அவர்கள் மழை பெய்யும் போது கூட ஒதுங்கி நின்னவங்க கிடையாது. She is not a person who has even gone to a school by mistake. ஒரு எழுத்த கூட அவங்களால வாசிக்க தெரியாது. She is illiterate and cannot read anything. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒருவரை, எங்கேயோ பிறந்த ஒருவரை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து, Just think, she was born somewhere, but the Lord saved her, கிருபை வரத்தை கொடுத்து, gave her his blessings, தம்முடைய வரங்களை வல்லமை கொடுத்து, and gave her his power, இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்கி, and she delivered many people. ஒருவேளை இன்று அவர்கள் இல்லை என்றாலும், Maybe even if she is not there அவர்களுடைய today, கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் இதுவரையும் நிறைவேற்றி but the Lord கொண்டிருக்கிறார். is still fulfilling the ministry that He கரங்களை gave to உயர்த்தி her. சத்தமுறையிலே சொல்வோம், Say hallelujah. ஹalleluya. Hallelujah. சில பேர் Some of you ஊழியர் கூடுகையில சொல்லுவாங்க, might say a gathering of ministers. நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், We have all are educated. வசனம் எங்க இருக்கு அப்படின்னு நாங்க பிரட்டி வாசிக்க தெரியும். We know to get the verse. ஆனா எந்த படிப்பும் இல்லாம, எந்த அறிவும், வேத அறிவுமே இல்லாம, But with no Bible knowledge, with no education, இவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டி இருக்கிறார்கள் என்றால், if she had built such a great ministry, அவங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. it is such a glorious, wonderful அப்ப one. நான் என்ன சொல்ல வருகிறேன்? So what am I trying to tell? நம்முடைய ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். The Lord is the one who makes things happen. என்ன காரியம்? What are these things? கிரகிக்கவே உங்க சிந்தையில, உங்க எண்ணத்துல நீங்க இதை யோசிக்கவே முடியாத அளவுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். He does things that are totally incomprehensible to your mind. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. வேதாகம காலத்தில் செய்தது உண்மையானால், If it is true that he had done it in biblical நம்முடைய times, காலங்களில் அதை செய்தது உண்மையானால், if it's true that he continues to do the same உங்கள் in our time, ஒவ்வொருவருடைய காலங்களிலும் கர்த்தர் செய்ய போகிறது உண்மையிலும் உண்மையா இருக்கிறது. it is even truer that the Lord will do it for everyone's life. சோர்ந்து போக வேண்டாம். Don't be dejected. இன்னும் இந்த காரியம் நடக்கலையே,
this thing has still not happened. இந்த ஒரே ஒரு காரியம் நடக்காததினால Because this one thing hasn't happened, பல வார்த்தைகளுக்கு நான் பலியாக்கப்படுகிறேனே, I have been scorned and ridiculed. பல மனிதர்கள் பார்க்கிற பார்வைக்கு நான் பலியாக்கப்படுகிறேனே. And many look at me in a இந்த different ஒரே way. ஒரு காரியம் தடைபடுகிறதுனால Because this one thing is hindered. துக்கத்தின் மேல துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேனே, I am bearing so much of sorrow. சாப்பிட முடியாதபடி இருக்கிறேனே, I am not able to eat. சந்தோஷத்தை இழந்து இருக்கிறேனே, I have lost all happiness. நோய் பட்டவளை போல வியாதி பட்டவளை போல நடைபெணமா இருக்கிறேனே And I am just like a person in his deathbed. என்று ஒருவேளை ஆலயத்தின் நடுவில் இருப்பாயானா, If you are sitting like this in the middle இந்த of the service, நாலாம் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் உன்னை பார்த்து the சொல்லுகிறார், first Sunday of the fourth month, the Lord looks to you and உனக்கு He says, செய்ய போகிற காரியம் நீ இல்ல, உன்னை பார்க்கிற யாவரும் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார். He is going to do a mighty things, and not only you, none of the people who around you will be able to understand. விசுவாசிக்கிறவங்க If those who believe, முழு மனதோடு ஆமென் சொல்வோமா? say amen with all your heart. சரி, முதலாவது கிரகிக்க கூடாத பெரிய காரியம். Firstly, great and mighty things. இரண்டாவதாக Secondly, என்ன காரியம் செய்ய போகிறார்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். அரிதான காரியம். And Elisha said, I pray thee, let a double portion of the Spirit be upon me. இங்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் this portion that we have heard, எலியா என்று சொல்லப்படுகிற அனுபவம் மிக்க ஒரு மூத்த ஊழிய தீர்க்கதரிசி இருக்கிறான். we see here Elijah as a senior prophet. வல்லமையான தீர்க்கதரிசி, He is a mighty prophet. தேசத்தை கலக்குகிற தீர்க்கதரிசி, He is the one who was known throughout the தேசமே nation. அவனை கண்டு பயப்படுகிற அளவிற்கு அவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா He இருந்தவன். was such a prophet of God that the entire nation was scared of him. இந்த தீர்க்கதரிசியினுடைய கையின் கீழே ஒரு எலிசா என்று சொல்லப்படுகிற உதவியா இருந்தான். We see here that Elisha was a helper to Elijah. இந்த எலியா எங்க போனாலும் கூடவே போவான். Elisha went with Elijah wherever he went. ஏதோ அவனுடைய கை கீழ இருந்து அவனுக்கு வேண்டிய பணிவிடை ஊழியத்தை செய்து வந்தான். And he's the one who ministered to him. ஆனால் ஒரு நாள் அந்த ஊழியனுடைய ஓட்டம் முடிவடைய போகிற நேரம் வந்துவிட்டது. But there was a time when Elijah's race was coming to an end. தேவன் அவனை எடுத்துக்கொள்ளுகிற சமயம் நேரம் வந்துவிட்டது. And there was a time when God was going to take away Elijah. இதை அறிந்த உடனே இந்த எலியா சொல்லுகிறார், As soon as he knew this, Elisha says, தன்னோடு கூட இருக்கிற எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், he looks at Elijah and he says, நீ இங்கே இருப்பா, நீ இங்கே இரு, you stay here. நான் தேவன் என்னை அனுப்புகிற இடம் வரைக்கும் நான் போக போறேன். I am going to go to the place that the Lord has shown நான் me. கொஞ்சம் எரிகோ வரைக்கும் போக போகிறேன். I am going till Jericho. உடனே இவன் சொல்றான், நானும் உன்னோடு கூட வருவேன். And Elisha says, I will also come with you. நான் பெத்தேல் வரைக்கும் போக போகிறேன். I am going till Bethel. நானும் உம்மோடு கூட வருவேன். I will also come with you. இப்படி ஒவ்வொரு இடமாய் அவன் சொல்ல சொல்ல நானும் வருவேன் அவனை பின் தொடர்ந்து கொண்டே வருகிறான். And Elisha says that I will follow you, and he went to all these places. இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்தது. Now the time came. இப்போ எலிசாவை பார்த்து கேட்கிறான். Now Elijah looks at Elisha and asks, நீ இப்படி தொடர்ந்து வருகிறியே, you are coming after me. என்னிடத்துல என்னத்தை நீ எதிர்பார்க்கிற? So what do you expect from me? என்னிடத்துல இருந்து என்னதான் உனக்கு வேணும் What do you want from me? என்று சொன்ன உடனே As soon as he said this, இந்த எலிசா சொன்னா, Elisha says, உம்மிடத்துல ஆவியின் வரங்கள் இருக்கு என்பது எனக்கு தெரியும். I know that you have the fruits of the Spirit. அந்த ஆவியின் வரங்களை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்தீர் என்பது எனக்கு தெரியும். And I know all the things that you have done with the Spirit. அதனால அந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும் நான் சொல்லல. And I do not want that same gift of the Spirit. உம்மிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். I want double the portion of the Spirit that is in you. அப்படின்னு சொன்ன உடனே As soon as he said அந்த this, சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, what is the word said here? அரிதான காரியம். It's a hard thing. சொல்லுங்க, அரிதான காரியம். It's a hard thing. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya. நான் சொல்லுவேன், அரிதான காரியம்னா சாதாரணமான காரியம் இல்ல.
அசாதாரணமான காரியம். This is not an easy thing, it is a very hard thing. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியில வைத்திருப்பதுடைய நோக்கம், the reason why God has placed you and I on this world, நாம் சாதாரணமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து சாதாரணமாய் ஓட்டத்தை முடிப்பதற்காக அல்ல. we shouldn't lead a simple spiritual life and then leave. நம்முடைய ஓட்டம் ஓடி முடிப்பதற்குள்ளாக, But before we finish the race, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்ச, ஏதோ ஒரு ஊழியத்தை செய்தேன் என்று சொல்வதற்கு அல்ல, not just to say that I have done some ministry, அரிதான காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். but we are called to do dangerous, difficult and hard things. அரிதான காரியங்களை செய்வதற்காகவே நாம் அனுமதிக்கப்பட்டவர்கள். We are permitted to do hard things. அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு அரிதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். The Lord is going to do great and hard things from you. இயேசு உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், When Jesus was on earth, என்னை he said, விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், the one who believes in me will do what I நான் செய்யாத பெரிய காரியங்களை கூட அவன் என்ன செய்வான், and he will செய்வான் also அப்படின்னு do more ஆண்டவர் things, சொன்னார். the Lord said. நல்லா கவனிங்க. Just listen. இயேசு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு யாராவது சுகமாயிருக்காங்களா? இயேசு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு யாராவது சுகமானாங்களா? Were anyone healed by the shadow of Christ when he was walking? அவரை தொட்டவங்க சுகமானாங்க. We see that the people who touched him, they were healed. அவர் யாரை தொட்டாரோ அவங்க சுகமானாங்க. And whoever he touched, they were healed. வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். We say that he sent his word and ஆனா healed them. அவருடைய நிழலை பட்டு யாரும் என்ன ஆனதா வேதத்தில் அற்புதம் இல்லவே இல்லை. But there's no miracle recorded in the Bible that says that his shadow was able to heal people. அவருடைய சீடனா இருந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது. But the Bible says about his disciple Peter, பேதுருடைய நிழலாகிலும் என்மேல் படாதா என்று அநேக வியாதிஸ்தர்கள் அந்த நிழலுக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். many people were eagerly waiting so that at least the shadow of Peter would fall on them. நம்முடைய பெராக்கா சபையானது Our church Beraka, எல்லாரும் செய்கிற காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டது இல்லை. it is not called to do the works that everyone is doing. பெராக்கா திருச்சபை விசுவாச மக்கள் எல்லாரும் செய்கிறதை நாமும் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. The people of God in Beraka is not called to do what everyone is doing. நான் சொல்லுவேன், நீங்க யார் என்று சொன்னால், If you ask me who you are, சாதாரண காரியத்தை மற்றவர்களைப் போல செய்வதற்காக அல்ல, you are not the ones who are going to do ordinary things. அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். You are the ones who are called to do extraordinary things. அதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். This is why the Lord has anointed you. அதற்காகவே உங்க சொந்த பந்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். This is why the Lord has separated you from your kith and kin. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இயேசுவினுடைய பிரசங்கத்தை ஏராளமான ஜனங்கள் கேட்டார்கள். many people listen to the preachings of Christ. இயேசுவால் அநேகர் வியாதி சுகமானவர்கள் உண்டு. And there are many people who are healed by God. ஆனா பேதுருடைய பிரசங்கத்துல ஒரே பிரசங்கத்துல 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? But you see that in one preaching, Peter was able to save 3,000, 5,000 people. இயேசுவினுடைய பிரசங்கத்துல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லப்படவே இல்லை. It is not said that many people were saved through the preachings of Christ. அதே வேதத்துல பேதுருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. In the same Bible, in the ministry of Peter it says, ஒரே பிரசங்கத்துல 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. in one sermon, 5,000, 3,000 people were saved. அதைத்தான் இயேசு சொன்னார். This is what Jesus said. நான் செய்கிறதையும் செய்வான், They will do what I did, என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வான். and they will also do greater things. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. முதலாவது கிரகிக்க கூடாத பெரிய காரியம் Firstly, great உங்க and mighty வாழ்விலே things செய்வார். He will do in your life. இரண்டாவதாக Secondly, அரிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். the Lord will do hard and extraordinary things in your life. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நம்புகிறீங்களா? You have இந்த faith in 4ஆம் மாதத்துல கர்த்தர் அதை உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். In this 4th month, the Lord is doing this in ஒரே your life. ஒரு காரியத்தை 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்க I will போகிறேன். say the last thing in 2 minutes and conclude. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
Behold, I will do a new thing, now it shall spring forth, shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், What is the thing that we see here? புதிய காரியத்தை செய்வேன், I will do a new thing. புதிய காரியத்தை செய்கிறேன். I am doing a new thing. நல்லா கவனிங்க, புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing. அப்போ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பழைய காரியம் என்ன ஆயிற்று சொல்லுங்க, செய்து ஆயிற்று. So if you see a new thing, it means that something old has already been done. ஏற்கனவே ஒரு பழைய காரியம் செய்யப்பட்ட ஆயிற்று, ஆனா புதிய காரியத்தை செய்ய போகிறேன். An old thing has been concluded, but now I'm going to do a new thing. பழைய காரியம் என்ன அப்படின்னா, What is the old thing? ஒரு பள்ளம் இருக்கிறது. There is a அந்த பள்ளமானது தண்ணீர்னால நிரம்பணும்னா, if a pit should be filled with water, ஜோர மழை பெய்யணும், there should be heavy rain, அப்படியே காற்று குளிர்ந்த மேகத்தை கொண்டு வரணும், and then the wind should bring the clouds, மேகம் அப்படியே கருப்பா இருட்டிக்கிட்டு வரணும், and the clouds should darken, அப்புறம் அப்படியே மழையா சொரியணும், and then it should have rain. அப்போ அந்த பள்ளமானது அந்த தண்ணீரினால என்ன செய்யப்படும், நிரப்பப்படும். Now this pit will be filled with water. இது பழைய காலத்து ஸ்டைல். This is something done in the old time. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? But you know what the Lord says? நீ காற்றையும் காண You மாட்டாய், will not see wind, நீ மழையையும் காண you மாட்டாய், will also not see ஆனா the rain. உனக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய நேரத்துல வேண்டிய சமயத்துல எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கும். But in the exact time, in the நிரப்பப்பட்டு certain இருக்கும். place, everything will be filled with water. பக்கத்துல கேளுங்க, Look at the person next to you and ask, உங்களுக்கு பழைய காரியம் வேணுமா, புதிய காரியம் வேணுமா? do you want the old thing or do you want the new thing? எங்க மிரட்டுற மாதிரி கேட்காதீங்க, நான் எவ்வளவு சொல்லுவேன். சொல்லுங்க, பழைய காரியம் வேணுமா, Do you want old புதிய thing காரியம் வேணுமா? or do you want the new thing? சொல்லுங்க. அதெல்லாம் ஓல்டு. மழை பெஞ்சு அப்படியே அந்த வனாந்தரத்தில் வந்து பல்ல நிரம்புறதெல்லாம் ஓல்டு. And the valley is being filled with water after rains is old things. புதிய காரியம்னா என்ன தெரியுமா? But you know what is the new நீ thing? எதையுமே பார்க்க மாட்ட, You won't see anything. ஆனா உன் தேவை பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். But your need will be fulfilled completely. கானா ஒரு கல்யாணத்துல In the wedding of Cana, ஏதோ இயேசுவை தெரிஞ்சு அழைச்சாங்களோ தெரியாம அழைச்சாங்களோ தெரியல, சொந்தக்காரன்ற முறையில் அழைச்சிட்டாங்க. we don't know if they meant to invite Jesus, but somehow they had ended up inviting Jesus. இயேசுவும் தெரிஞ்சு போனாரோ தெரியாம போனாரோ ஏதோ சொந்தக்காரன் கூப்பிட்டுட்டாங்கன்னு சீசர்ல கூப்பிட்டுட்டு போயிட்டார். And Jesus also took his disciples without knowing if they actually asked him or not. சீசர்லாம் சொல்லியிருப்பாங்க, And the disciples might have said, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட்டு போகணும், today we are going to have a good feast. ஏன்னா கல்யாண வீடு இல்லை. Because it's a wedding. கல்யாண வீடுனால என்னதான் ஞாபகத்துக்கு வரும் If you think about சொல்லுங்க? wedding, பிரியாணி, நல்லா சாப்பிடணும், We ஒரு think that we கட்டு have to eat. கட்டணும், டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடக்கூடாது, 2020 மாதிரி என்ன செய்யணும், வைக்க வைக்க டக்கு டக்குன்னு என்ன செய்யணும், 6 4 அடித்து இலையை காலி பண்ணணும், அப்படின்னு தான் இருக்கும். we would think that we need to eat fast instead of dragging it out. இன்றைக்கு பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா, Today if you சிக்கன் see பிரியாணி biryani, பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லெக் பீஸ் அப்படின்னு அந்த எலும்பு நிற்கும், அதில் கறியே இருக்காது, எலும்பு மட்டும் இருக்கும். if you see the leg piece in biryani, there's only the bone. அது என்னவோ ஏர்டெல் டவர் மாதிரி பிரியாணியில் ஏதோ சாய்ந்து இருக்கிறது போல இருக்கும். And it's just like an Airtel tower. யோசித்து பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. They have come to this wedding, சீசரெல்லாம் பாதி பேர் பேசியிருப்பான், and the disciples would have spoken, என்னடா போய் சாப்பிடலான்னா இவர் இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு we want to go and eat, but this guy is sitting like this. அப்படின்னு. இரு போகலாம், கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவார், இருன்னு. கடைசியில் செய்தி வந்துருச்சு, And others would have said, wait, he will call us. திராட்சரசம் குறைஞ்சு போயிடுச்சு. But they heard the news that there was no wine. இது அந்த கல்யாணம் நடத்தின வீட்டாருக்கு துக்கமா இருந்ததோ இல்லையோ, If this might not have even been a sorrow for the person, சீசர்களுக்கு ரொம்ப துக்கம். it would have been a sorrow for the disciples. போன உடனே சாப்பிட்டு இருந்தா நல்லா முடிச்சிட்டு வெளியில வந்திருக்கலாம். If they would have just eaten as soon as they have reached, then they would have eaten food. இல்லன்னு சொன்னது சீசர்களுக்கு ரொம்ப மன வருத்தம். But the disciples were sad that it was lacking. இயேசுவிடத்துல வந்து சொன்னாங்க. They came to Jesus and said, உடனே இயேசு கிறிஸ்து, ஸ்திரியே உனக்கு எனக்கும் என்ன, என்கிட்ட சொல்றத நீ அந்த கல்யாண வீட்டுக்காரங்கிட்டே சொன்னீன்னா
போய் கிரேப் ஜூஸை வாங்கின்னு வந்து என்ன செய்து, எசன்ஸை வாங்கின்னு வந்து என்ன செய்திருப்பான், கலந்து போன வெள்ளிக்கிழமை கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பான். And he asked women, what do I have with you? You should go and tell those who are conducting the wedding so that they will go and prepare them. ஒருவேளை இன்னும் பத்தல அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா உடனே ஜூஸ் கலக்குறங்க, கூட எசன்ஸ் இன்னொரு பாத்திரத்தை ஊற்றி ஒரு 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம். Maybe you can make extra if you run out again. ஆனா இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை. But this is a situation where you can't do anything. இப்போ ஏற்கனவே செய்யப்பட்ட இந்த திராட்சை ரசம் எப்படி செய்யப்பட்டது என்றால், Now this wine which was earlier made, how was it made? கோயம்பேடுக்கு போய் They went to the market. கோயம்பேடு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கோயம்பேடுக்கு போய் They went to the Coimbatore market கருப்பு திராட்சை எல்லாம் பல கிலோ வாங்கிட்டு வந்து and they brought black grapes தண்ணீரை நல்லா அலசி and then they washed it அதை நல்லா வேக விட்டு and then they boiled it. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜூஸ் எடுத்து After that they took a juice பக்குவமான சர்க்கரையை போட்டு and they put proper amount of பக்குவமா sugar கொஞ்சம் தண்ணி ஊத்தி and water இவ்வளவு பேர் 1000 பேர் வருவாங்கன்னு அளவா செஞ்சு வச்சது. and they were prepared for around ஒருவேளை 1000 people. செஞ்சவங்க குறைச்சு செஞ்சிட்டாங்களோ, Maybe the people who made a mistake, இல்ல they வர calculated வேண்டியவங்க it. கூடி வந்துட்டாங்களோ தெரியல, We don't know if more people came, குறைவு உண்டாயிற்று. but there was a lack. இப்போ என்ன செய்யணும், குறைஞ்சிச்சுன்னா திரும்பவும் எங்க போகணும், Now where should they go? கோயம்பேடுக்கு போகணும், You have to go to the market. பழம் வாங்கணும். You have to buy the fruits. எவ்வளவு நேரம், எவ்வளவு சமயம், எவ்வளவு நேரம் யோசித்து பாருங்க. Just இது பழைய அற்புதம், This is an old miracle. இது பழைய காரிய காலங்களில் செய்யப்பட்ட ஒன்று. This is something that is done in the old ஆனா times. புதிய காரியத்தினுடைய அற்புதம் என்ன பாத்தீங்களா, But you see, what is the new miracle? ஆண்டவர் சொன்னா, The Lord said, வெளியில இருக்க பாரு, அந்த சத்திரத்துக்கு வெளியிலேயே கச்சாடி இருக்க பாரு, தூக்கிட்டு வந்து உள்ளவை. you see the cisterns outside, you take them inside. தண்ணீர் எடுத்து அந்த ஊத்து, You pour water எடுத்துன்னு போய் கொடு. and then you serve it to people. அவங்க கொண்டு போய் கொடுக்கறாங்க, திராட்சரசமாய் மாறிற்று. And they go and serve it and it changes into wine. நான் சொல்லுவேன், I will say, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பழைய அற்புதங்களை அல்ல, பழைய காலங்களில் நடந்த விதமாய் அல்ல, the Lord doesn't do miracles according to old times, புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். but is He going to do a new புதிய miracle in your life? காரியங்களை செய்ய He is போகிறார். going to do new things in your life. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றதெல்லாம் பழைய அற்புதம், பழைய காரியங்கள். Till now what you have received are the old தெய்வம் புதிய miracles. காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய But போகிறார். the Lord is going to do new things in your life. அதோட அர்த்தம் என்னன்னா, The வழக்கமாய் செய்யப்படுகிற நிலையை விட உனக்கு அதற்கு அப்பாற்பட்ட நிலைமையில கர்த்தர் செய்ய போகிறார். God is going to keep you in a greater situation than you were in. நீங்க விசுவாசித்தா மாத்திரம் போதும், It's enough that you have faith. இவைகளை அனுபவிக்க முடியும், You will experience இவைகளை these things. பெற்றுக்கொள்ள முடியும். You will be able to receive சொல்லுங்க them. பார்க்கலாம், 3 காரியம். முதலாவது, Firstly, கிரகிக்க கூடாத பெரிய காரியம். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, பெரிய காரியம். great and mighty things that's not எல்லாம் comprehensible. கை எப்படி வச்சுக்கோங்க, சொல்லும்போது இப்படி வச்சுக்கோங்க. கிரகிக்க கூடாத பெரிய காரியம். Great and mighty things சொல்லுங்க, என் வாழ்க்கையில செய்ய போகிறார். He is going to do in my life. இரண்டாவதாக, Secondly, அரிதான காரியம். hard things. என்ன காரியம்? அரிதான காரியம். Hard things. மூன்றாவது, Thirdly, சொல்லுங்க பார்க்கலாம், புதிய காரியம். new things. புதிய காரியம். New things. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, Look at the person next to you. புதுசு வந்துருச்சு. The new things have come. நீங்க எதிர்பார்த்த புது நன்மை வந்துருச்சு. The new புதிய things that you காரியம் expected has வந்துருச்சு. come. The new things have come in your life. இப்ப அவங்க கேட்பாங்க, வந்துருச்சா? And they might ask, has எங்க it போய் come? பார்க்கணும்? Where will you go and see? சொல்லுங்க, எங்க போய் பார்க்கணும்? Where will you go and see? சொல்லுங்க, மனக்கண்ணை திறந்து பார். You look through your mind's eye. ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார். You open your spiritual eyes and நீ see. போகும்போதே அதை பாப்ப. You will வீட்டுல போன உடனே பாப்ப. as soon as you நீ reach வீட்டுல home, you will உட்கார்ந்த see. உடனே அந்த காரியம் உன்னை தேடி வரும். As soon as you sit in your house, கர்த்தர் that உனக்கு thing will செய்ய happen. The Lord போகிறார். is going to do it இந்த for you. 4ஆம் மாதத்துல கர்த்தர் உனக்கு செய்ய This fourth போகிறார். month, the Lord is going to என் do it for தேவன் you. வார்த்தையிலே உண்மை The உள்ளவர். Lord is true in His promises. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's all get up. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Just rise up. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அருமையான தேவ ஜனமே, இன்னும் பல காரியங்கள் உண்டுங்க. ஆச்சரியமான காரியம் செய்கிறவர், பல காரியங்களை செய்கிறவர். இந்த 4ஆம் மாதத்தில் முதல் பரிசுத்த நாளில் 3 காரியங்களை
உன் வாழ்க்கையில முத்திரையாய் கர்த்தர் வைக்கிறார். இனி நீ காத்திருக்க வேண்டாம். இன்னும் கால தாமதம் ஆக போகிறது இல்லை. விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அன்று கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்னார், ஒரு உற்பவித்த காலத்துல நீ ஒரு குமாரனை பெறுவ, நீ ஒரு குமாரனை பெறுவ. அத சாராள் கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ? என் சூழ்நிலை என்ன? நான் கிழவி, சூழ்நிலை என்ன? இனி பிள்ளை பிறக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு இல்லை. அப்பந்தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் காரியங்களை செய்கிறதுல மகத்துவம் உள்ளவர், காரியங்களை செய்து முடிக்கிறதுல ஆச்சரியமானவர். உன் காரியம் என்னம்மா? இந்த ஆராதனையில் இவ்வளோ பக்தியா, இவ்வளோ மணி நேரம் குறுக்கு வலிக்க, கால் வலிக்க, தேவ சமூகத்தில் பயபக்தியா உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்க. உன் காரியம் என்ன? எந்த காரியம் உன்னை மிரட்டுகிறது? எந்த காரியம் உன் மனதை கலங்க பண்ணுகிறது? எந்த காரியத்தினால நீ மிகவும் துக்கப்பட்டு இருக்கிற? எந்த காரியங்களை கண்டு நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற? எந்த காரியம் உன்னை புலம்ப பண்ணி கொண்டு இருக்கிறது? உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன் சூழ்நிலையின்படி நீ உன்னை பார்க்கும் பொழுது முடியல அப்படின்னு முடியாதது போல தெரிஞ்சாலும், அன்று அவள் கிழவியா இருக்கிற, வயதானவளா இருக்கிற, இனிமேல எப்படி? அதுக்கு தான் கர்த்தர் சொன்னா, உன் பார்வையில தான் அது. ஆனா கர்த்தருடைய பார்வையில் என்ன தெரியுமா? ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். முதலாவதாக, கிரகிக்க கூடாத பெரிய காரியம். எந்த மனுஷனுடைய அறிவிலும் திறமையிலும் ஞானத்திலும் அவன் விளங்கி கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாம, அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இரண்டாவது, அரிதான காரியம். மூன்றாவது, புதிய காரியம். நம்ம எல்லாம் வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் காரியங்களை செய்கிறதுல நீர் வல்லவர் அப்பா, நீர் காரியங்களை செய்கிறதுல நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் காரியங்களை செய்கிறதுல சிறந்தவர் அப்பா. நான் அறிவேன், என் காரியங்களை எல்லாம் உடைய கரங்களில் விட்டு விட்டேன், என் காரியங்களை எல்லாம் உடைய கரத்தில் வைத்துட்டேன். ஓ, உடைய விருப்பம் போல செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். நாம் காரியத்தை வாய்க்க செய்வார்,
நம் சார்பில் செயலாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? வலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வலி கரங்களை தட்டி நல்ல சத்தமா பாடி கரங்களை தட்டி நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கை தட்டுகிற உனக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். விசுவாசத்தோடு பாடுகிற உனக்கு ஓ காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கோ வெற்றி உண்டு வெகு விரைவில், நீதிமான் அனைவருக்கோ வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், காரியத்தை துரிதமாய் துரிதமாய். ஓ ரா வா 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 ஓ சந்தராதி அக்கபோரிபியானவா. காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. பலியை உன் காரியம் வாய்ப்பதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காரியம் விரைவில் விரைவில். ஓ ஓ ரா வா 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 ஓ அக்கினி 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 ஓரிபியானவா சந்தரதியானவா. இயேசுவே ஓரபலரவா சந்தரதியானவா. பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடு. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடு. கரகத்தி காத்தீர் பொறுத்தீர், கர்த்தரையை நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார். காரியங்கள் வாய்க்கத்தக்க வழிகள் திறக்கப்படுகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது, உன்னுடைய வழிகள் திறக்கப்படுகிறது. ஓ சந்தோஷமாய் துதித்து பாடு. ஓ வா 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 வா. இயேசு 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 இயேசு. ஓ ரபியானவா, அரிதான காரியங்களை நீ காண போகிறாய், பெரிய காரியங்களை காண போகிறாய், புதிய காரியங்களை காண போகிறாய். ஓ
அவரால் செய்யக்கூடாத காரியம் இல்ல. எல்லா காரியத்தையும் செய்ய ஆற்றல் உடையவர், சக்தி உடையவர், பலம் உடையவர், ஞானம் உடையவர். ஓ ஷபாலபரா ஓரியா கப ஷந்த தாதா ரிபியானா மோரிபியானா. Oh, hallelujah.